ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஜூஸ் போட்டுடலாம். கஸ்டமர் யாராச்சும் வந்தாங்கன்னா ஜூஸஸ் போட ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு? ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலன். உங்களுக்கு என்ன ஜூஸ்மா வேணும்? 2 வாட்டர்மெலன் ஜூஸ் தாங்க. நல்ல கெமிக்கல் இல்லாத பழத்துல ஜூஸ் போட்டு கொடுங்கம்மா. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது நம்ம வாட்டர்மெலன்ல டிஷ்யூ வச்சு தொட்டு பார்த்தோம்னா அது பிங்க் கலர்ல வந்துச்சுன்னா அதுல வந்து கெமிக்கல் இருக்குன்னு அர்த்தம்டி. இந்தாங்கம்மா உங்க ஜூஸ். என்னம்மா இது வாட்டர்மெலன் ஜூஸ்ல பிங்க் கலர்ல இருக்கணும், இது என்ன எப்படி இருக்கு? என்னம்மா நீங்க தானம்மா இப்ப சொன்னீங்க டிஷ்யூ பேப்பர்ல பிங்க் கலர்ல ஒட்டுச்சுன்னா அது கெமிக்கல் உள்ள பழம். நீங்க தானே இப்ப சொன்னீங்க. அப்ப ஜூஸ் மட்டும் பிங்க் கலர்ல வரணும்னா என்னம்மா இது? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அப்ப என்னதுமா இந்த கிளாஸ்ல? இதுவா? இது வெறும் தண்ணி தாமா. வாட்டர்மெலன் பழத்துல நேச்சுரலாவேவும் லைகோபின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு பிங்க் கலர்ல அந்த பழத்துல வருது. நீங்க டிஷ்யூ வச்சு நீங்க அந்த பழத்துல தடவி பார்க்கும்போது உங்களுக்கு பிங்க் கலர்ல ஒட்டதாமா செய்யும். அதே லைகோபின் கெமிக்கல் காம்பவுண்ட் நம்மளோட தக்காளி பழத்துலயும் இருக்கு. சோ நீங்க தக்காளி பழத்திலையும் டிஷ்யூ பேப்பரை வச்சு தடவி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல ஒட்டதாமா செய்யும். அதனால நீங்க பிங்க் கலர்ல வந்துச்சுன்னா கெமிக்கல் உள்ள பழம்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இத ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் எடுத்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. கூகுள்லயும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தாங்கம்மா உங்களுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ். விவசாயிகளை வாழ விடுங்கள், விவசாயிகளை வாழ வைப்போம்.